ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அதிமுகல பாஜக கூட்டணியிலே இருக்கலாமா இல்ல வெளியே வரலாமா அப்படின்ற ஒரு சூழ்நிலை இப்போ உருவாக்கியிருக்கு. இது இரண்டாம் கட்ட தலைவர்கள் மத்தியில ரொம்ப பேசும் பொருளாவே இருக்கு. ஏன்னா பாஜக கூட்டணி நாளுக்கு நாள் இது பலம் அடையும் அப்படின்னு பார்த்தா பலவீனம் அடைஞ்சுதான் வந்துட்டு இருக்கு. ஆரம்பத்துல எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாரு, இந்த கூட்டணி மெகா கூட்டணியா இருக்கும், நிறைய கட்சிகள் உள்ள வந்து சேருவாங்க, திமுகவை ஒதுக்குறதுக்காகவே நிறைய கட்சிகள் வருவாங்க, திமுக கூட்டணியிலிருந்து வருவாங்க அப்படின்னு பேசிட்டு இருந்தாரு. ஆனா எடப்பாடி பழனிசாமி கணித்த அளவுக்கு இப்ப கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்ல, மெகா கூட்டணியா இல்ல, சோட்டா கூட்டணியா தான் இருக்குது அப்படின்னு தான் இங்க நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா கூட்டணியில இருக்கிற புதிய தமிழக கட்சியா இருக்கட்டும், அதே போல ஜான் பாண்டியனா இருக்கட்டும், இன்னும் பாரிவேந்தரா இருக்கட்டும், அதே போல பாமக அவங்களுடைய நிலைப்பாடு இல்ல, தேமுதிக இவங்களோட நிலைப்பாடு இன்னும் சரியா தெரியல. சோ சின்ன சின்ன கட்சிகள் கூட எடப்பாடி பழனிசாமியோட போக்குனால, எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட இருக்கிற போக்குனால வெளியே வந்துட்டாங்க. இப்போ அதிமுகக்குள்ள இருக்கிற சில தலைவர்களை, இரண்டாம் கட்ட தலைவர்கள், அது மாத்திரமல்ல முன்னாள் எம்எல்ஏக்கள், முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே அதிருப்தியின் காரணமாக எல்லாரும் வெளியே வந்துட்டு திமுக பக்கம் போயிட்டு இருக்காங்க. இப்ப எந்த கூட்டணியை கரைய வைக்கணும், எந்த கூட்டணியை உடைக்கணும்னு நினைச்சாங்களோ அந்த கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. திமுக கூட்டணியில இன்னும் பல கட்சிகள் வந்து சேரும் அப்படின்னு தான் இங்க பேசும் பொருளாவே இருக்கு. ஆனா இங்க தான் கூட்டணி மெகா கூட்டணி, தன்னுடைய கட்சி மெகா கட்சி, ஸ்ட்ராங்கான கூட்டணி, நிறைய கட்சிகள் வந்து சேருவாங்க கூட்டணிக்குள்ள அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த தேசிய ஜனநாயக கூட்டணி கரைய தொடங்க ஆரம்பிச்சு. இப்போ ஓபிஎஸ் டிடிவி தினகரன் கூட வெளியே வந்துட்டாங்க. சோ இப்படியா இருக்கும்போது இந்த கூட்டணி ரொம்ப பலனடைஞ்சு போயிருச்சு. இப்போ ஒரு சந்தேகம் அதிமுக இருக்கிற இரண்டாம் கட்ட தலைவருக்கு வந்துருச்சு. நாளுக்கு நாள் இப்படியே போயிட்டு இருந்தா எப்படி ஜெயிக்க முடியும்? கூட்டணி கட்சி ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்ல, கட்சியும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்ல. ஏன்னா கட்சியில இருக்கிற தொண்டர்கள் முதற்கொண்டு, இரண்டாம் கட்ட தலைவர்கள் முதற்கொண்டு, முன்னாள் எம்எல்ஏக்கள், முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே விலகிட்டு வந்து என்ன பண்றாங்க, திமுக போய் சேர்ந்துட்டு இருக்காங்க. சரி கட்சி தான் இப்படி இருக்கு, கூட்டணி தயவுலன்னா நம்ம ஆட்சியை பிடிச்சிடலான்னு பார்த்தா ஓபிஎஸும் டிடிவி தினகரனும் பிரிஞ்சுட்டாங்க. பாரிவேந்தனும் என்ன பண்ணாரு, பிரிஞ்சிட்டாரு. புதிய தமிழ் கட்சி கிருஷ்ணசாமி என்ன பண்ணாரு, பிரிஞ்சிட்டாரு. ஜான் பாண்டியனும் பிரிஞ்சிட்டாரு. இப்போ அதிமுக கூட இருந்தா தேமுதிகவும் நிலைப்பாட்டை இன்னும் அறிவிக்கல, பாஜக கூட இருந்த பாமகவும் நிலைப்பாடு அறிவிக்கல. சோ இப்படியா இருக்கும் பொழுது சின்ன சின்ன கட்சிகள் கூட நம்ம கூட்டணி பக்கம் வர்றதுக்கு பயப்படுறாங்களே, சேர்றதுக்கு அஞ்சுறாங்களே அப்படின்ற ரேஞ்சில தான் இப்ப இவங்களுடைய பார்வை மாறி இருக்கு. என்னவா இருக்கு அப்படின்னா, முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கூட்டணியில சில கட்சிகள் வந்து சேரலாம், ஏன் கூட்டணியை கூட மாறலாம்பா, அந்த ரேஞ்சுக்கு தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்தை கொளுத்தி போட்டிருக்கிறாரு. இது எடப்பாடி பழனிசாமியின் மனநிலைமையை தான் வெளிக்காட்டுதோ அப்படின்னு தான் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயமா இருக்கு. ஏன் கூட்டணி மாறணும் அப்படின்னு அவர் சொல்லலாம். இந்த கூட்டணி உடையலாம், மாறலாம், இன்னும் பல கட்சிகள் கூட வந்து சேரலாம் அப்படின்னு சொல்றாரு. ஏன் சேரணும், எதுக்கு சேரணும், எதுக்கு உடையணும், எதுக்கு பிரியணும், கூட்டணி மாறணும் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமிக்கு பிடிச்சுதான் பாஜக கூட்டணியில போய் சேர்ந்திருக்காரு. ஏன் பிடிச்சது, எதுக்கு பிடிச்சதுன்னா தன்னுடைய சம்பந்தியும் மகனையும் காப்பாற்றணும், முன்னாள் அமைச்சர்கள் ஒரு சில அமைச்சர்களை காப்பாற்றணும் அப்படின்ற ரேஞ்சில தான் போயிருக்காரு. ஆனா இது கட்சிக்கு வளர்ச்சியா, கட்சியில் இருக்கிற ஒவ்வொரு நிர்வாகிகளுக்கும் வளர்ச்சியா அப்படின்னா இல்ல, பூஜ்ஜியமா தான் இருக்குது. சோ இதனால அனலைஸ் பண்ண எல்லாருமே இப்போ வந்து விஜய் அவர்கள் மேல ஒரு குற்றச்சாட்டு இருந்தது, அவரு வெளியே வர மாட்டேங்கிறாரு, மக்களை சந்திக்க மாட்டேங்கிறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குதான் செய்யுது. என்னதான் அவருக்கு கூட்டம் கூடலனாலும் ஒரு மாய பிம்பத்தினால என்ன பண்றாரு, கிரௌடுகளை சேர்த்துறாரு. இப்போ உதாரணத்துக்கு ஒரு குறிப்பிட்ட பேர் வராங்கன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா சில தொகுதிகளில இருந்து எல்லாருமே ஒரே இடத்துல கூட வைக்கிறாரு. ஒரு தொகுதியிலும் போயிட்டு அவர் என்ன பண்ணல, சந்திக்கல. இப்போ திருவாரூர் எடுத்துட்டாருன்னா திருவாரூர்ல இருக்கிற சட்டமன்ற தொகுதி மெம்பர்ஸ் எல்லாமே என்ன பண்ணிருக்காங்க, சேர்ந்திருக்காங்க. அது மாதிரி ஒவ்வொரு தொகுதியில இருக்கிறவர்களை கூட்டு சேர்த்து ஒரே இடத்துல வந்து குவிச்சுறாரு. இதனாலேயே என்ன பண்றாங்கன்னு நிறைய பேருக்கு விஜய்க்கு இவ்வளவு கிரௌட் வருது, இவ்வளவு ஜனங்கள் வருது அப்படி இப்படின்லாம் வந்து என்ன பண்றாங்க. உண்மையிலேயே நிர்வாகிகள் நீங்க கணக்கு எடுத்துட்டா கம்மியா தான் இருப்பாங்க. வந்தவங்க எல்லாமே விஜய பார்க்க வந்த ரசிகர்களா தான் இருக்கிறாங்க. அதுல நிறைய பேர் இருக்கிறாங்க, இந்த கிராம மக்கள் எல்லாருக்குமே சினிமாசை இருக்கதான் சரி செய்யும். சினிமா ஹீரோ வராருன்னா பாக்குறதுக்குன்னே கூட்டம் வரும்ல, அந்த மாதிரி கூடுற கூட்டத்தெல்லாம் ஓட்டா நீங்க கன்வெர்ட் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு டாக்கு இருக்கதான் செய்யுது. ஆனா இருந்தாலும் ஒரு மாய பிம்பத்தை உண்டாக்கி கிரௌடுகளை சேர்த்துனால இப்போ ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறார். அதுவும் இல்லாம அவர் எதிர்க்கிறது எல்லாமே பாஜகவை எதிர்க்கவே மாட்டேங்கிறாரு, ஒன்றிய அரசு திட்டங்களை எதிர்க்கவே மாட்டேங்கிறாரு. திமுக தான் அவருடைய டார்கெட்டா இருக்கு. திமுகவை எதிர்த்துட்டா
இங்க இருக்கிற அதிமுக அதிருப்தியாளர்களை தான் பக்கம் இழுத்துறலாம் அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்ன பண்றாரு, திமுகவை என்ன பண்றாரு, ஃபோக்கஸ் பண்றாரு. அவருக்கு திமுக ஆட்சியில என்ன நடந்திருக்கு, என்னென்ன திட்டங்களை செயல்படுத்தி இருக்கிறாங்க, மக்களுக்கு ஆதரவா என்னென்ன உதவிகள் பண்ணியிருக்கிறாங்க, திட்டங்கள் பண்ணியிருக்கிறாங்க, என்னென்ன விஷயங்களை கொண்டு வந்திருக்கிறாங்கன்ற ஒரு ஜெனரல் நாலேஜ் கூட இல்லாம திமுகவை டார்கெட் பண்ணியே திட்டிட்டு இருக்காரு. ஆனா அவர் திட்டுறது ஏன் எதுக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அவரு போக்கஸ்டு ஃபுல்லாவே திமுகவை திட்டுறது எதுக்குன்னா, அதிமுகவின் இருக்கிற அதிருப்தியாளர்களை தாம் பக்கம் இழுக்கணும். அதிமுகல யாரெல்லாம், அதாவது சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் யாரெல்லாம் அதிருப்தியில இருக்கிறாங்களோ அவங்களை எல்லாரையும் தாம் பக்கம் இழுக்கணும். அது அடிமட்டமா இருந்தாலும் மேல்மட்டமா இருந்தாலும் யாரா இருந்தாலும் எல்லாரையும் தாம் பக்கம் இழுத்துக்கிட்டு திமுகவை எதிர்க்கிறதா இவருடைய யுக்தியா இருக்கு. ஆனா இவருடைய கூட்டணிக்குள்ள நிறைய பேர் சேர்றதுக்கு தயாராயிட்டாங்க. இப்போ ஓபிஎஸ், டிடிவி தினகரன் இவங்க எல்லாம் சேர்றதுக்கு ரொம்பவே தயாராயிட்டாங்க. இதை பார்த்து எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்ப அதிர்ச்சியாவும் இருக்கு. என்னடா இது, நம்ம ஒரு கணக்கு போட்டா இப்படி ஒரு கணக்கு போடுறாங்களே அப்படின்னு. இப்போ எடப்பாடி பழனிசாமி கூட இருக்கிறவங்க பாதி பேர் மனநிலைமை என்ன இருக்குன்னா, அண்ணே தயவு செய்து வேண்டானே, இந்த கூட்டணி வேண்டவே வேண்டானே, லாஸ்ட் மினிட்ல நம்ம டிமிக்கி கொடுத்துட்டு இந்த பக்கம் வந்துருவோனே, விஜய கூட்டணியில வச்சுப்போம், சீமானியும் வச்சுப்போம், நம்ம தேர்தலை சந்திப்போம், தேர்தலை சந்திச்சு அட்லீஸ்ட் எதிர்கட்சியிலனா போய் உக்காரலாம்னே. ஏன்னா நம்மள எதிர்கட்சி வரிசையில கூட தூக்கி எரிஞ்சிருவாங்க போல இருக்கு, ஜனங்க எரிஞ்சிருவாங்க போல இருக்கு, இவங்களை விடுங்க ஜனங்களே நம்மள எரிஞ்சிருவாங்க போல இருக்கு. அதனால கூட்டணி கட்சி தயவோட எதிர்கட்சி தலைவரெல்லாம் உக்காரலானே அப்படின்ற ரேஞ்சில தான் எடப்பாடி பழனிசாமி போயிட்டாரு. இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, கூட்டணி கட்சி தயவுனால ஆட்சியை பிடிச்ச காலம் போயிட்டு கூட்டணி கட்சி தயவால எதிர்கட்சி தலைவரை பிடிக்கிற ரேஞ்சுக்கு எடப்பாடி பழனிசாமி போயிட்டாரு, அதிமுக போயிருச்சு. அந்த ஒரு ரேஞ்சில வந்து நிக்குது. ஜெயலலிதா இருக்கும் பொழுது மெஜாரிட்டியில வின் பண்ண அதிமுக எங்க, எடப்பாடி பழனிசாமியால மெஜாரிட்டி போய் எதிர்கட்சி தலைவருக்கு கூட கூட்டணி கட்சி தயவு தேர்ற எடப்பாடி பழனிசாமி எங்க அப்படின்ற ரேஞ்சில தான் அதிமுக போயிட்டு இருக்கு. சோ இப்படியா இருக்கும் பொழுதுதான் கடம்பூர் ராஜோட பேச்சு வெளிப்பாடும் அப்படிதான் இருக்கு. நாங்க பாஜக கூட இருக்க மாட்டோம், பாஜக கூட எப்ப வேணாலும் கூட்டணி கழட்டி விட்டு விஜய் கூட நாங்க போயிருவோம், இல்ல விஜய் சேர்த்துப்போம், அப்படி ஒரு தோரணையில தான் அவருடைய பேச்சுகள் இருக்கு. அவருடைய கருத்துகளும் அப்படிதான் வெளியே வந்துட்டு இருக்கு. கூட்டணி இதே கூட்டணியில விலகி போய் மாறலாம், நிறைய பேர் உள்ள வரலாம் அப்படின்றாரு. உள்ள வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. உள்ள இருக்கிறவங்க எல்லாம் வெளியே போயிட்டு இருக்காங்க. முதல்ல உங்க கட்சியில இருக்கிறவங்களே நிறைய பேர் வெளியே போயிட்டு இருக்காங்க, கூட்டணிக்குள்ள இருக்கிறவங்களே நிறைய பேர் போயிட்டாங்க. கூட்டணிக்கு போயிட்டு வாலண்டியரா போயிட்டு பிரிஞ்சவங்களாம் ஒண்ணு சேர்க்க நினைச்சாலும் சிவி சண்முகம் போன்றவங்கள நீ யாருப்பா அப்படின்ற கேள்வி கேட்கிற ரேஞ்சுகளா போயாச்சு. சோ அதனால அந்த ப்ராசஸ் நடக்கிற மாதிரி தெரியல. அப்படி இருக்கும் பொழுது இன்னும் நிறைய பேர் உள்ள வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ உள்ள இருந்து வெளியே போறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கும்போது பாஜக கூட்டணியில இருந்து அதிமுக வெளியே போயிருமா? ஏன்னா தமிழக வெற்றிக்கழக அதிமுக கூட்டணி ஆரம்பத்துல இருந்து பேச்சுவார்த்தைகள் நடந்தது. இப்ப கூட பாருங்களேன், ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, விஜய் அவர்களை எடப்பாடி பழனிசாமி பகிரங்கமா கலாய்க்க மாட்டேங்கிறாரு, விமர்சிச்சு பேச மாட்டேங்கிறார். விஜய் அவர்களும் அதிமுக விமர்சிக்க மாட்டேங்கிறார், பாஜக விமர்சிக்க மாட்டேங்கிறார். திமுக தான் ஒரு போக்கஸ்டாவே இருக்கு. என்னன்னா, நீங்க ஒரு எதிர்கட்சி தலைவர் எப்படி இருக்கணும் அப்படின்றத கூட நீங்க எடுத்து சொல்ல மாட்டீங்க. ஏன்னா இந்த விஷயம், இந்த கூட்டணி விஷயம் ஆரம்பத்துல இருந்ததுனால இடையில கொஞ்சம் திட்டுற மாதிரி திட்டுனாங்க, விமர்சிச்ச மாதிரி விமர்சிச்சாங்க. ஆனா இப்போ சுத்தமா விமர்சிக்கிறதே இல்ல. அதிமுக சைடு இருந்தாலும் சரி, தாவேகா சைடு இருந்தாலும் சரி, இரண்டு பேரும் என்ன பண்றாங்க, விமர்சிச்சுக்க மாட்டேங்கிறாங்க. சோ இவங்களுடைய கூட்டணி கணக்கு மாறுமா? கடம்பூர் ராஜு பேசின விதம் எடப்பாடி பழனிசாமியுடைய கருத்தை தான் வெளிப்படுத்துறாரா அப்படின்ற பார்வையில தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.